நிறைய 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 சத்துக்கள் இருக்குது. இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, வைட்டமின் ஏ, சி, இந்த மாதிரி நம்ம உடல் ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னா நம்மளோட ஹீமோக்ளோபினோட கவுண்ட்டை நல்லா கொண்டு வரும். அது துவையலாவோ இல்லை சாம்பார்லேயோ எதுலையாவது அந்த கீரையை சேர்த்து நம்ம சாப்பிட்ணும். வல்லாரைக்கீரையில் நம்ம ஒரு 4-5 இலை மிளகு சீரகம் போட்டு கொதிக்க வச்சு அது டீயாக கூட பயன்படுத்தலாம். முக்கியமாக நம்ம அனிமிக்காக இருக்கிறப்போ வாய்ப்புண்ணெலாம் வரும். அந்த வாய்ப்புண்ணெல்லாம் பச்சையாக இருக்கக்கூடிய அந்த 2 வல்லாரைக்கீரை எடுத்து நல்லா கழுவிட்டு அதை மென்று சாப்பிடும்போது அந்த சாரெல்லாம் நம்ம மெதுவாக வாயில் வச்சு நம்ம சுவைத்து சாப்பிடும்போது நமக்கு வாய்ப்புண்ணு எல்லாமே சரியாகும். அது மட்டும் இல்லாமல் குடல் புண்ணும் கூட சரியாகும். அப்புறம் நம்ம அந்த வல்லாரைக்கீரையை பறித்து நமக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ அதை நிழல் காய்ச்சலாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கூட கடலைப்பருப்பு, உளுந்து, மிளகு, சீரகம், அந்த கீரை எல்லாத்தையும் போட்டு பொடி பண்ணி அதையும் சாதத்தில் போட்டு நம்ம சாப்பிட்லாம். இந்த வல்லாரை கீரையில் நிறைய சத்து இருக்குது. அந்த லீஃபை பார்த்தாலே மூளை நம்ம பிரெயின் எப்படி இருக்குது அது மாதிரி இருக்கும். அது நம்ம மூளையை நல்ல சோர்வில்லாமல் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு அது உதவி செய்யுது. அப்புறம் நம்ம கொஞ்சம் வயிற்றில் பூச்சிலாம்